எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த அறவுரை வாஸ்து நிபுணர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உடல் நலத்துக்கும் வாஸ்துக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு? எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கணும், எப்படி பகுதிகளாக பிரிக்கணும் அப்படிங்கிற சொல்லி ஒரு வாஸ்துல ஒரு விதி இருக்கு. அதில் பெட்ரூம் எங்கே இருக்கணும், சாமி ரூம் எங்கே இருக்கணும் அப்படின்ற எல்லாத்துக்குமே வாஸ்து பார்ப்பாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாத்ரூம் எங்கே இருக்கணுன்றதுக்கும் வாஸ்து உண்டா சார்? நிச்சயமா திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா ஸ்ரீ சர்க்குரு வாஸ்து தங்கத்துறை அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். குரு வாழ்க, குருவே துணை. எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பாக இருக்காங்க சார். எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ஒன்று இருக்குது சார். இப்போது இந்துக்கள் தான் பெரும்பாலும் இந்த மாதிரி நம்பிக்கைகள்லாம் இருக்கும். வீடு கட்டதுக்கு முன்னாடியே வாஸ்துவை பார்த்து எது எங்கெங்கே வைக்கணும் அப்படின்றலாம் பண்ணுவாங்க. நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு இஸ்லாமியர்களும் இருக்காங்க, கிறிஸ்தவர்களும் இருக்காங்க. அவங்க இந்த வாஸ்து எல்லாம் பார்ப்பாங்களா? ரொம்ப சிறப்பான கேள்வி தான். இப்போது வாஸ்து அப்படிங்கிறதே பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதுதான். இது இந்துக்களுக்கு தனியாக காத்தடிக்கிறதோ, இல்லை சூரியன் வெளிச்சம் வர்றதோ, தண்ணி நீர் தனியாக வர்றதோ அப்படிலாம் கிடையாது. முஸ்லீம்களுக்கு தனியாக கிடையாது. இது அனைவருக்குமே சமமானது. இதில் ஜாதி, மதம், மொழி எதுவுமே கிடையாது. வாஸ்து அப்படிங்கிறது பொதுவானது. இன்னைக்கு இந்துக்களை விட அதிகமாக இஸ்லாமியர்கள் வாஸ்து பார்க்குறாங்க, அதிகமாக ஜாதகம் பார்க்குறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? உண்மை, 100%. நான் நிறைய வீடுகளுக்கு இஸ்லாமியர்களுக்கு மாதத்தில் குறைஞ்சது ஒரு 10 வீடுனாச்சும் நான் இஸ்லாமியர் வீடு பார்த்துருக்கேன். அவங்க நிறைய பார்க்குறாங்க. என்னென்னா அதில் கீழே ஒரு அடிமட்டத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலும் பார்க்குறதில்ல. அவங்க இறைவன் கெதி அப்படின்ட்டு போயிடுறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிடில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஹையரில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாருக்குமே ஜாதகம் இருக்குது. எல்லா ராசி, லக்னம், நட்சத்திரம்ன்ட்டு எல்லாமே பார்க்குறாங்க. அந்த வகையில் வாஸ்து எல்லாருமே பார்க்குறாங்க. அதனால் வாஸ்து வந்து நம்ம மொழி ரீதியாகவோ மத ரீதியாகவோ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. வாஸ்து அப்படிங்கிறது பொதுவானது. அதனால் எல்லாருக்குமே வாஸ்து பொருந்தும். இப்போ புயல் வருது, மிகப்பெரிய புயல் அடிக்குது. அப்போ புயல் அடிச்சுன்னா இந்துக்களுக்கு தனியாக, முஸ்லீம்களுக்கு தனியாக, இல்லை கிறிஸ்தவருக்கு தனியான இருக்கா? அந்த மாதிரி கிடையாது. வெப்பத்தை எப்படி பயன்படுத்தணும், சூரிய ஒளியை, காற்றை எப்படி பயன்படுத்தணும், நீரை எப்படி பயன்படுத்தணும், இதுதான் வாஸ்துங்கிறது. அதனால தான் நான் தொடர்ந்து இந்த ஜோதிடம் வேறு வாஸ்து வேறு நான் பதிவிட்டு வரேன். இந்த ஜோதிடர்கள் தான் இன்றைக்கி நிறையா ஜோதிடம் படிச்சுட்டு வந்துட்டு வாஸ்து முழுசாக தெரியறதில்ல, ஜோதிடம் முழுசாக தெரியறதில்ல, எல்லாம் போட்டு குழப்புறாங்க. இன்றைக்கி ஜோதிடர்களோட நிலைமை என்னங்கிறத இந்த கருத்து கணிப்பில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. 99% பேர் சொன்னது, ஜோதிடர்கள் சொன்னது எல்லாமே கருத்து கணிப்பு பொய். 1% பேர் சொன்னது மட்டும்தான் உண்மை. இன்றைக்கி நான் அதை தான் சொல்கிறேன். இன்றைக்கி பழைய காலத்தில் மாதிரி கணிக்கக்கூடிய ஆட்கள் இல்லை. எல்லா ஜோதிடர்களும் நான் குறை சொல்லலை. பழைய மாதிரி கணிச்சு, பழைய மாதிரி ஜாதகத்தை எடுத்து இதை ஆய்வு செய்கிற அளவுக்கு ஆள் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று எடுத்துகிறாங்க. ஒருத்தர் வந்து ராசியை வச்சு சொல்கிறாரு, ஒருத்தர் நட்சத்திரத்தை வச்சு சொல்கிறாரு, ஒருத்தர் டிஎன்ஏ வச்சு சொல்கிறாரு, இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தை வச்சு சொல்கிறாங்க, இன்னொருத்தர் பாரம்பரிய ஜோதிடர்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு முறையை எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. இந்த முறைகள் எல்லாமே இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்னென்னா, நமக்கு என்ன வேலை செய்யணும்னு தெரிய மாட்டேங்குது. இதில் ஏதாவது ஒரு முறை ஒரே ஒரு முறை இதுதான் சரி அப்படின்னு சொல்லி எதை எடுத்துக்கிறதுன்னு தெரியல. பட் வாஸ்து அப்படிங்கிறது ஒன்று தான். ஒரு வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கட்டும், கடன் தொல்லைகள் இருக்கட்டும், திருமண தடைகள் இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ள பிரிவு, டைவர்ஸு, திருமணம் ஆகலை, இல்லை தொழில் அமையலை, வேலை அமையலை, தீர்க்க முடியாத நோய்கள் இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற என்ன வகை பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வாஸ்து பாருங்கள், 100% தீர்வு கிடைக்கும். அந்த வாஸ்து நிபுணரை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது தான் உங்களுடைய நேரம், உங்களுடைய விதின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு ஒரு சரியான ஆள், நல்ல ஆட்கள் வரல அப்படின்னா நிச்சயமாக அதில் தீர்வு கிடைக்காது. அப்போ தான் அதன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது குறையும். இது ஜோதிடத்துலேயும் உண்டு, வாஸ்துலேயும் உண்டு. அதனால் வாஸ்து அப்படிங்கிறது 100% உண்மை. நான் தொடர்ந்து பதிவிட்டுட்டே வர்றேன். வாஸ்து அப்படிங்கிறது 100% நிரூபிக்க முடியும். இது வந்து ஃபேக் கிடையாது, போகிற புக்கில் சொல்லி போட்டு போகிற விஷயமே கிடையாது. அப்போது வாஸ்து அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறது இன்றைய காலகட்ட மனிதர்களுக்கு புரியறதில்லை. எல்லாருமே என்னென்னா பணத்தை நோக்கி ஓடுறோம். பணம் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம குறிக்கோள். யார் கேடு கேட்டால் போனான்னா எனக்கு பணம் வேணும். வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு டெய்லியும் போவாங்க. ஹார்ட் ப்ராப்ளத்துலேருந்து, கேன்சர் ப்ராப்ளத்துலேருந்து, கிட்னி ஆகட்டும், பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பானது, குழந்தையின்மை தொடர்பானது, இப்படி நிறைய பிரச்சனை நடக்கும். ஏன் நடக்குதுன்னே தெரியாது. அதை பற்றி அவங்க யோசிக்கவும் மாட்டாங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக அலைவாங்க. சித்த வைத்தியத்தில் போய் பார்ப்பாங்க, ஆங்கில மருத்துவத்தில் பார்ப்பாங்க, இன்றைக்கி என்னென்னமோ மருத்துவம் வந்துருச்சு, எல்லாத்துலேயும் பார்க்குறாங்க. பார்த்துமே குணமாகாத ஏகப்பட்ட நோய்கள் இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இவங்க ஆய்வு செய்கிறதே இல்லை.
அப்போது அந்த மாதிரி இடங்கள்ல ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு பாருங்களேன். லட்சமாக செலவு பண்ணுவாங்க, ஆயிரமா செலவு பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு ஒரு 1000 ரூபா கொடுத்து பார்க்குறது உங்களுக்கு மனசு வராது. அதை யோசிக்கக்கூடிய மனநிலையும் அவங்களுக்கு வராது. வாஸ்தை மாற்றினா நமக்கு நோய் சரியாகுமா அப்படின்னு கேட்டாட்கள் நிறைய இருக்கிறாங்க. அதான் சார், எனக்குமே அதான் சந்தேகம். இப்போ மற்ற பிரச்சனைகள்லாம் ஓகே, உடல் நலத்துக்கும் வாஸ்துக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு? இப்போது பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டது அந்த வாஸ்துன்னு சொல்கிறோம். இப்போது உங்கள் உடம்புல வந்து அதிகப்படியான உஷ்ணம், வெப்பம் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு ஜுரம் வரும், காய்ச்சல் வரும். இப்போ நாங்கள் அதை தான் வாஸ்து, ஒரு வீட்டுக்கு அதிகப்படியான வெப்பம் வந்துச்சுன்னா மனநிலை பாதிக்கப்படும். எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த அரகுர வாஸ்து நிபுணர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜன்னலை திறந்தா வானம் தெரியணும், சூரிய வெப்பம் நேராக வீட்டுக்குள்ளே வரணும், ஜன்னலை திறந்தா வெளிச்சம் வரும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அடிப்படை, வாஸ்தே தெரியாத சொல்கிறாரு. அதிகபட்சமான வெப்பநிலை வீட்டுக்குள்ளே வந்தாலும் மனநிலை பாதிக்கும். அப்போ அந்த மாதிரி இடங்களில் எப்படி வாஸ்துப்படி அமைக்கணும் அப்படிங்கிற அந்த முறையே தெரியறதில்ல. பழங்கால முறையெல்லாம் வீடுகளாக பார்த்தீங்கன்னா எப்படி அமைச்சிருப்பாங்க, ஆனால் கூரையே வந்து ஏ டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. கூரையே வந்து கீழ் நோக்கி இப்படி தான் வந்திருக்கும். அப்போ வெப்பத்தோடைய தன்மை அப்படிங்கிறது குறைக்கப்படும். அந்த வீட்டுக்கு எவ்வளோ வெப்பம் தேவை அப்படிங்கிறது அது வந்து அதுக்கான அளவீடுகள் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி அப்படி இல்லையே. வர்ற வாசல் நிபுணர்கள் எல்லாமே ஜன்னலை வை, கதவை வை, உச்ச வாசல், நீச்ச வாசல், மூளைன்னே சொல்லிக்கிட்டு மூளையை கெடுத்து விட்டு தானே போகிறாங்க. அப்போது இதில் கை தேர்ந்தவர்கள் நீங்கள் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அப்போ இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள், ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணால் தான் அது சிறந்ததாக இருக்கணும். நம்ம தொடர்ந்து பதிவிட்டுட்டு வரோம். இப்போது மற்றதுக்கு இப்போ ரூம் எப்படி இருக்கணும், கிச்சன் எங்கே இருக்கணும், பெட்ரூம் எங்கே இருக்கணும், சாமி ரூம் எங்கே இருக்கணும் அப்படின்ற எல்லாத்துக்குமே வாஸ்து பார்ப்பாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாத்ரூம் எங்கே இருக்கணுன்றதுக்கும் வாஸ்து உண்டா சார்? நிச்சயமா. இப்போது ஒரு மனிதனுடைய உடம்பை நம்ம எப்படி தலை, கழுத்து, இப்போ வயிறு, கால்கள்னு பிரிக்கிறோமோ, ஒவ்வொரு பாகங்களாக பிரிக்கிறோமோ, அதே போல தான் வீடும் மனித உடம்பு ஒன்று தான். நம்ம உடம்பு வந்து பஞ்சபூத சக்தியில் தான் இயங்குது. நம்ம உடம்பு உயிர் வாழ்கிறதுக்கு வெப்பம் வேணும், காற்று வேணும், நீர் வேணும். இது இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியாது. அதே போல தான் வீட்டில் எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கணும், எப்படி பகுதிகளாக பிரிக்கணும் அப்படிங்கிற சொல்லி ஒரு வாஸ்துல ஒரு விதி இருக்குது. அதில் தலைப்பகுதி அப்படிங்கிறது ஈசானிய பகுதி, வயிற்று பகுதி அப்படிங்கிறது அக்னி, தென்கிழக்கு பகுதி சமையல் கட்டு இருக்கிற பகுதி, மர்மஸ்தான பகுதி அப்படிங்கிறது தென்மேற்கு பகுதிக்கானது, கால்கள் எலும்புகள் தொடர்புடையது வடமேற்கு பகுதி அப்படிங்கிறத நம்ம பிரிக்கிறோம். இதில் தொப்புள் பகுதி அப்படிங்கிறது பிரம்மஸ்தானம், வயிற்று பகுதி நடுப்பகுதியாக வந்து நம்ம உடம்புடைய நடுப்பகுதிங்கிறது பிரம்மஸ்தானமாக நம்ம அதை வந்து பிரிச்சிருக்கிறோம். அப்போது இந்த மாதிரி இடங்களில் நம்மளுடைய கழிவு அப்படிங்கிறது எப்படி வாயு பகுதி கொடுக்குறோமோ அதே மாதிரி ஈசானிய பகுதியில் நம்ம இன்புட், ஈசானிய பகுதியில் உள்ள நுழையிறோம்னா நேரடியாக அடுத்த பகுதியை அக்னி பகுதியை எடுத்துக்கிறோம். அக்னி பகுதியில் சமையல் செஞ்சு அதை ருசித்து ரசித்து முகர்ந்து சாப்பிட்றோம். அந்த இடத்துல கழிவறை கொடுக்கக்கூடாது. அது நல்ல வாயுக்களை உள்ள இழுக்கக்கூடியது, உள் செலுத்தக்கூடியது. அதே வாயு மூளை அப்படிங்கிறோம், வாயு வேகம் மனோவேகம் அப்படிங்கிறோம், வாயு மூளை அப்படிங்கிறோம். அது வடமேற்கு மூளைக்கானது. இது கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. அங்கே நல்ல செயலுக்கான இடமே கிடையாது அந்த இடம். ஸோ அதனால தான் இந்த வாயு மூளை பகுதியில் நீங்கள் செப்டிக் டேங்க் கொடுங்க, வாயு மூளை பகுதியில் கழிவறை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதே போல தான் நம்ம உடம்பை வந்து நீங்கள் பிரிச்சிங்கன்னா மத்திய பகுதிக்கு கீழே நம்ம வந்து கழிக்கக்கூடிய இடங்களாக நம்ம பிரிக்கிறோம். அதே போல தான் வீட்டுக்கு மத்திய பகுதி ஒன்று வடமேற்கு, மேற்கு மத்திய பகுதியில் கொடுக்கவே முடியாது, அங்கே இடமே இல்லை அப்படின்னா தென்மேற்கில் தெற்கு பகுதியில் மத்தியில் கொடுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நாங்கள் வடமேற்கில் மேற்கு பகுதியில் கொடுக்கறது 99% சிறந்தது. தெற்கு நடுப்பகுதியில் கொடுக்கறது வாய்ப்பே இல்லை, எனக்கு கொடுக்கவே இடம் இல்லை அப்படின்னா தெற்கு நடுப்பகுதியில் கொடுங்க அப்படிங்கிறோம். பட் தெற்கு நடுப்பகுதி அப்படிங்கிறது கொடுக்கறத தவிர்க்கணும். இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சார், எல்லாரும் வந்து பாத்ரூம் இருக்குன்னா பக்கத்துலேயே கிச்சன். நான் முன்னாடி வாடகைக்கு குடியிருந்தேன், கிச்சன் உள்ளே போகிறேன்னா கிச்சன்லேயே பாத்ரூம் இருக்கும், இந்த சைடு பாத்ரூம் இப்படி கிச்சன் இருக்கும். இந்த மாதிரிலாம் வைக்கலாமா, வைக்கக்கூடாதா? இப்போது பொதுவாகவே இப்போ நீங்கள் உங்களை வச்சு ஒரு சின்ன விஷயங்கள் நான் சொல்கிறேன். நீங்கள் இருந்த வீட்டில் தெற்கு வாசல் நிச்சயமாக இருந்திருக்கும். தெற்கு வாசல் இல்லாத தென்கிழக்கு சமையல் கட்டிலேருந்து கிழக்கு போகிறதுக்கான வாசல் கண்டிப்பாக இருந்திருக்கும். பொதுவாகவே ஒரு வீட்டுக்கு சமையல் கட்டிலேருந்து தெற்கு பக்கமாக வெளியில், சமையல் கட்டிலேருந்து வெளியில் போகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது ஒன்று தெற்கில் போக முடியல, கிழக்கு பக்கமாக போக முடியும். தென்கிழக்கில் சமையல் கட்டு கொடுத்துருந்தீங்கன்னா, அந்த மாதிரி கொடுத்துருந்தாதான் பொதுவாகவே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படிங்கிறவங்க குண்டாக இருப்பாங்க. அக்னி உச்சமானாதான் பெண்கள், அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாமே குண்டாக இருப்பாங்க, இல்லாட்டி ஒல்லியாக தான் இருப்பாங்க. ஓ, இப்படி வேற ஒன்று இருக்கா? ஆமாம், நிச்சயமாக. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த வாஸ்து அழகாக அற்புதமான விஷயங்களை நிறைய கொடுக்கும். இதை நீங்கள் வாஸ்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா
இவ்வளோ விஷயங்கள் இருக்கா உலகத்தில், இவ்வளவு அதிசயங்கள் இருக்கான்னு நம்ம சொல்ல முடியும். அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இருக்குது. இப்போ சொந்த வீடுன்னா வாஸ்து பார்க்கலாம் நீங்க சொல்ற எல்லாமே பொருந்தும் சார். இப்போ பெரும்பாலும் என்ன மாதிரி ஆட்கள்லாம் சொந்த ஊரை விட்டுட்டு வேலை பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர்களுக்கு வாடகை வீட்டில் தான் தங்குறோம். அவங்க கட்டும் போது வாஸ்து பார்த்துருக்காங்களா பார்த்துருக்க மாட்டாங்களா எதுவுமே தெரியாது. வீடு கிடைச்சா போதும்டா அப்படின்னு தான் போகிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் போயிட்டு அந்த வீட்டில் என்ன மாதிரியான ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் வாஸ்து வச்சு பண்ணலாம் சார்? நீங்கள் பூர்வீகம் அப்படிங்கிறது உங்கள் தந்தை தான் பூர்வீகம் உங்களுக்கு. அதே போல் உங்கள் தந்தை உங்களுடைய தாத்தா கட்டிய வீடு தான் பூர்வீகம். அந்த வீடு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் பூரா எங்கே போனாலும் அமையும். மாற்றி அமைக்கவே முடியாது. அதே போல் தான் உங்கள் வீடு நீங்கள் பிறந்த வீடு வாஸ்து தவறாக இருந்தால் சென்னையில் வந்தாலும் வாஸ்து தவறான வீடுகளில் தான் இருப்பீங்க. உங்களுடைய பூர்வீகம் சரியாக இருந்தால் நீங்கள் எங்கே வேலை நிமித்தமாக போனாலும் சரி, திருமணமாகி போனாலும் அந்த வீடும் வாஸ்து சரியாக அமையும். இதை மாற்றவே முடியாது. அது எந்த வாடகை வீடாக இருக்கட்டும், அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எங்கே போனாலும் சரி, பூர்வீகம் சரியாக இருந்தால் மட்டும்தான் சரியாக அமையும். இல்லாட்டி 100% தப்பாக தான் இருக்கும். அப்போ என்னென்னா, நீங்கள் இப்போ ஒரு மீடியா துறைக்கு வர்றீங்க அப்படின்னா பொதுவாகவே கிழக்கு அடைபட்டு வடமேற்கு வெட்டுப்பட்டதோ இல்லை வடமேற்கு வாசல் மேற்குலேயோ இல்லை வடக்குலேயோ வாசல்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த சினிமா துறை அல்லது மீடியா துறை அப்படிங்கிறதுக்கு வருவோம். இல்லாட்டி இந்த துறைக்கு வரமாட்டோம். இப்போ நீங்கள் சென்னையில் வந்து வீடு பிடிச்சாலுமே ஒன்று வடமேற்கு வடக்கு வாசலாக இருக்குது, இல்லாட்டி மேற்கு வாசலாக இருக்கும். இதை தவிர நீங்கள் எதுலேயுமே இருக்க முடியாது. அப்படி இருந்தால் நீங்கள் மீடியா துறையில் இருக்க மாட்டீங்க. அதனால தான் நீங்கள் கடந்த கால வரலாறுல பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா துறையில் வந்தவங்க எல்லாமே நிரந்தரமாக இருக்காங்களா பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. இப்போது ரஜினி சார் வீட்டை எடுத்திங்கன்னா மேற்கு தான் அவருடைய தலைவாசல். மேற்குங்கிறது எப்போவுமே சந்திரன் ஆதிக்கம் நிறைஞ்சது, பெண் ஆதிக்கம் நிறைஞ்சதுன்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ அவருக்கு 2 பெண் குழந்தைகள் தான். அப்போது அவர் வந்து அந்த துறையில் நீண்ட காலங்கள் வந்து மிக பிரபலமாக இருக்கார். இதே அவருடைய காலத்தில் இணையாக நிறைய பேர் வந்தாங்க நடிகர்கள். இன்றைக்கி எல்லாருமே அங்கே இருக்காங்களா? இல்லை. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே ஒரு சிலருக்கு வந்து அந்த வீடு அப்படிங்கிறது அமைஞ்சிரும். இப்போ ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா பஸ் கண்டக்டர் இருந்தார். பஸ்ஸு வண்டி வாகனங்கள் அப்படின்னாலே வடமேற்கு திசையாக இருப்போம். அதுலேருந்து அவர் சினிமா துறைக்கு வந்தார். அதே வீடு வடமேற்கு அவர் குச்சமாக அமைஞ்சிச்சு. அப்போது அந்த துறையில் அவர் பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சிட்டார். அதே போல் தான் நீங்கள் இருக்கக்கூடிய வீடு, பிறந்த வீடு வந்து ஒரு நல்ல அமைப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் போகக்கூடிய இடத்துல மிக பிரபலமாகிடுவீங்க. திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும், திடீர் பிரபலியத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு இதில் ஓட்டுவோம். அப்போ நீங்கள் வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்க, இல்லை புது வீடு கட்டுறீங்க, பூர்வீகத்தில் இடிச்சிட்டு மாற்றி கட்டுறீங்கன்னா இந்த துறையை விட்டு வேறு துறைக்கு போயிடுவீங்க. அது வேறு இருக்கா சார்? நிச்சயமாக தொடர்ந்து இங்கே இருக்க முடியாது. அதே போல் இப்போ நீங்கள் வந்து வீட்டில் ஒரு ஜன்னலை மாற்றி வச்சிங்கன்னா நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். இது வாஸ்துல 100% உண்மை. இப்படி தான் நம்ம தொடர்ந்து வாஸ்துவை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பதிவிட்டுக்கிட்டு வரோம், பார்த்துக்கிட்டு வர்றோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டு வாஸ்துல வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணால் 30 நாள்லேருந்து 90 நாளுக்குள்ளே உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும், இது சேலஞ்சுன்னு சொன்னது நான் தான் சொன்னேன். யாருமே அது வரைக்கும் சொல்லவே இல்லை. இன்றைக்கி வர்ற ஜோதிடர்கள்லாம் நிறைய பேர் இன்றைக்கி வர்றாங்க, சொல்கிறாங்க அது நடக்குதா ப்ராக்டிக்கலாக நடக்கலையான்னு சொல்லி நேரடியாக போய் பாருங்கள். ஆனால் நான் பார்த்த இடங்கள் எல்லாமே இன்றைக்கி வரைக்கும் 99% இடங்களில் நான் சொன்னது எல்லாமே நடந்திருக்கு. இப்போ வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுங்கள், இந்த மாதிரி மாற்றி அமைச்சா 1 வருஷத்தில் வீடு வாங்குவீங்கன்னா வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்கன்னா வாங்கியிருக்கிறாங்க, வீடு வாங்கியிருக்கிறாங்க, வேலை கிடச்சிருக்குது, இது நடந்திருக்குது. இதற்கான ப்ரூஃப் எங்கிட்ட இருக்குது. நீங்கள் யார் வேணாலும் கேட்கலாம், நீங்கள் நேரடியாக கூப்பிட்டு போய் நான் காமிக்க முடியும், ஃபோன் நம்பர் கொடுத்து பேச வைக்க முடியும். இது எல்லாமே இந்த வாஸ்துவில் ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் வாஸ்தை வந்து சரியான முறையில் பார்த்து சரியான முறையில் மாற்றி அமைச்சிங்கன்னா 100% பலன் கிடைக்கும். நிச்சயமா சார். இந்த ஒரு வீடியோ எனக்கு மட்டும் இல்லை, பார்க்குற பொதுமக்களுக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சார். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.